லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற நமது தலைவர்களை பார்த்தாலே நமக்கெல்லாம் தெரியும் இந்த கூட்டணி எப்படியாப்பட்ட கூட்டணி, எவ்வளவு சிறந்த கூட்டணி, மக்களுக்கு என்ன நலம் செய்வார்கள். இங்க இருக்கிற போஸ்டர் பாருங்க, ஒவ்வொருத்தரும் முத்தானவர்கள். மத்தியிலே திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 12.5 ஆண்டுகளாகிறது ஆட்சிக்கு வந்து. எத்தனை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்கள், சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை வந்தே பாரத் ரயில்களை விட்டிருக்கிறார். இன்னைக்கு மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும் அல்லது மோனோ ரயிலாக இருக்கட்டும், சாலை விரிவாக்கமாக இருக்கட்டும், கல்விக்கான தொகையாக இருக்கட்டும், மற்றும் மக்கள் சேவையிலே சிறந்த மனிதர், சிறந்த தேசிய தலைவர், உலக தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதேபோல் ஐயா எடப்பாடியாரை சொல்ல வேண்டும் என்றால் மக்களோடு மக்களாக எளிதாக பழகக்கூடியவர், மிக அன்பாகவும் சிறப்பாகவும் பழகக்கூடியவர். அவர் மக்களிடம் சென்று சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உற்று கவனித்தால் மக்கள் தேவையை அறிந்த ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். ஒரு சாதாரண பொறுப்பிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து இன்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக ஆகியிருக்கிறார் என்றால் அவர் உழைப்பை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் ஆட்சியில என்னெல்லாம் பிராமிஸ் பண்ணாரோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு. 10.4% வன்னியருக்கு இடம் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் அதை திமுக அரசு செய்யல. திருப்பி வந்து நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு பொற்காலம்னு பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடியார் ஆட்சியில எல்லா பூமியும் நல்லா விளைஞ்சது, மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வரும். அதே போல அண்ணன் திரு அன்புமணி அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அவரை மத்தியில் அமைச்சராக இருந்தார். அது மட்டுமல்ல, அமைச்சராக இருந்தபோது பல நல திட்டங்களை செய்திருக்கிறார். ஒன்றல்ல ரெண்டல்ல. முக்கியமா சொல்லணும்னா 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாரு. பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட்டை கொளிக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். அவரை பத்தி சிறப்பான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், எந்த குறையும் இன்றி அந்த காலங்களை முடித்தவர். டிடிவி தினகரன் ஆகட்டும், அம்மா கூட பழகினவர், ரொம்ப அன்பா இருந்தவர், அம்மாவுடைய வழிகாட்டலில் நடந்தவர். அதே போல ஐயா ஜி.கே. வாசன் இருக்கின்றாரு, திரு மூப்பனார் அவர்களின் வாரிசு, கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அந்த கப்பல் துறை போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான நலப்பணிகளை எளிதில் அவர் செய்து கொடுத்தார். எந்த கரப்ஷனும் எந்த கெட்ட பேரும் இல்லாமல் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதே வரிசையில் ஐயா பாரிவேந்தன் அவர்கள் பெரம்பலூர்ல எம்பியா இருந்தாரு. 5 ஆண்டு காலம் அந்த பூமியை என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அத்தனை வாக்குறுதிகளையும் தான் செய்து முடித்து புத்தகமாக வெளியிட்டு மக்களை சந்தித்தவர். அவருடைய செயல்பாடு ஒன்றொன்று இன்னைக்கு பெரம்பலூர்ல போய் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பெரம்பலூர் அவர் இருந்த எம்பியா இருந்த போது எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு. மக்கள் கேட்ட ஒவ்வொன்றும், அதாவது விவசாய குளிர்சாதன வசதி கேட்டாங்க, ரயில்வே திட்டத்தை கிடப்பில் போட்டிருந்தாங்க, பிரிட்ஜு கேட்டாங்க, அவங்க குடிநீர் பிரச்சனையை கத்தி பேசினாங்க. அத்தனையும் செய்து கொடுத்தவர் ஐயா பாரிவேந்தர். அதே மாதிரி ஐயா ஜெகன்மூர்த்தியார் அவர்கிட்டும் மற்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறவங்க
எல்லாம் மக்கள் மனதை புரிந்தவர்கள், எளிதில் பழகக்கூடியவர், அன்பாக இருக்கக்கூடியவர்கள். அன்பு மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எடுக்கிற காரியத்தை துல்லியமாக கணக்கிட்டு முடித்து தரக்கூடியவர்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் காப்பாற்றினா இந்த கூட்டணி ஜெயிச்சாதான் காப்பாற்ற முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாடு இருக்கிற சூழ்நிலையை நான் எடுத்து சொல்வதை விட நீங்க கீழே வந்தோன்னா நீங்க எனக்கு சொல்லுவீங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு. இன்னைக்கு லா அண்ட் ஆர்டரா இருக்கட்டும், இல்லை எந்த பிரச்சனையா இருக்கட்டும், மக்களுடைய பிரச்சனை ஒன்று யாரும் கண்டுக்கிறது இல்லை. எல்லாரும் அவதிப்படுறாங்க, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நான் என்கிட்ட அவ்வளோ மனு கொடுக்குறாங்க, எல்லா பிரச்சனையோடு இருக்கிறாங்க. இத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்றால் இங்கே இத்தனை நல்ல மனிதர்கள் சேர்ந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் அது திரு டாக்டர் வெங்கடேசன் வழக்கறிஞர். அவர் உங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அவர் ஐயா ஆசி திரு நரேந்திர மோடியின் ஆசி பெற்றவர், திரு எடப்பாடியார் ஆசி பெற்றவர், திரு டிடிவியின் ஆசி பெற்றவர், திரு அன்புமணியின் ஆசி பெற்றவர் மற்றும் ஐயா பாரிவேந்தன் ஆசி பெற்றவர். உங்களுடைய குறைகளை உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்கள் தேவையை 24 மணி நேரமும் இங்கேயே ஆபீஸ் போட்டு இருந்து உங்கள் பிரச்சனையை எல்லாத்தையும் எடுத்து செய்வாரு. அவர் ஏற்கனவே வழக்காடு மன்றத்தில் வழக்காடி இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்திலும் சென்று உங்கள் கோரிக்கைகளை வென்று கொண்டு வர வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதற்கு இந்திய ஜனநாயக கட்சியும் நமது எடப்பாடியாரும் பொறுப்பு. கண்டிப்பா ஐயா பாரிவேந்தர் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்க என்ன பண்றீங்க தம்பி, ஸ்கூல் ஐயா வேற வாத்தியாரு, அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, நீ நோட்ஸ் எழுது, என்னென்ன பண்ண என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி எல்லாமே கேட்பாரு. இவரும் வழக்கறிஞர். எல்லாமே நல்லதுக்கு இந்த பல்லாவரம் தொகுதி ஒரு நல்ல மாடல் தொகுதியாக விளங்கும். மக்கள் கோரிக்கையை கேட்பார்கள். இந்த ஒரு பல்லாவரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா பாரிவேந்தரும் புதுசு இல்ல, நமக்கு இரட்டலையும் புதுசு இல்ல. எல்லாரும் மக்கள் சிறப்பா இருக்க திரு வெங்கடேசன் அவர்களை உங்களுக்கு நம்ம வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யணும். இன்னொன்னு, நான் எடுத்த உடனே அவர்கிட்ட ஏன் அந்த பேரை படிக்க வச்சேன்னா, நீங்களே நினைச்சிருக்கலாம் தலைவர் பேசாம டைரக்டா அவர்கிட்ட பேரை பேச வச்சேன்னு. பாருங்க, உங்ககிட்ட 20 நாளா சுத்துறாரு இந்த பக்கம். 20 நாள்ல ஒவ்வொருத்தரையும் நானே எனக்கு தெரியும் பேரை தெரிஞ்சு நான் சொல்லுவேன்னு சொன்னாரு. அதற்காகத்தான் அவர்கிட்ட கொடுத்தேன். இல்லைன்னா நான் தான் படிச்சிருப்பேன். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் நல்லா அழகா எடுத்து சொன்னாரு. அத்தனை முகங்களையும் நான் கண்டுகொண்டேன், எனக்கு எல்லாரையும் தெரியும். இதே மாதிரி இந்த பல்லாவர வாக்காளர்கள் அனைவருக்கும் இவரை பரிசயப்படுத்தணும். அதன் உங்களுடைய வேலை. உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்க அழைச்சிட்டு போய் பண்ணீங்கன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு வெற்றி கூட்டணி இன்னைக்கு தமிழகம் எங்கும் ஐயா எடப்பாடியார் அலை வீசுகிறது. எங்க போனாலும் ஜெயிக்கிறது உறுதின்ற அளவுக்கு கூட்டம் கூடுகிறது. அவர்களுடைய எல்லா கூட்டத்திலும் மக்கள் சிறப்பாக வரவேற்பு கொடுக்கிறார்கள். நிறைய நல்ல மக்களோட கலந்திருக்கிறார். கண்டிப்பா இந்த ஆட்சி மாறும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பல்லாவரத்திலும் எடப்பாடியார் ரெப்ரசன்டேட்டிவா திரு வெங்கடேசன் அவர்களை நாம சட்டசபைக்கு அனுப்பணும். அதே மாதிரி சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 13 கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. அது இல்ல 13. பொழிச்சலூர் ஊராட்சி முழுவதும் குப்பை இல்லாத மாநகரமாக உருவாக்கப்படும். பொழிச்சலூர் அரசு சமுதாய கூடம் அமைத்து தரப்படும். அரசு நிலங்களை மீட்டு துணை மின் நிலையங்கள், பூங்கா, ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய கூடம், காரிய மண்டபம் கட்டித்தரப்படும். பொழிச்சலூர் நடுநிலைப்பள்ளி உயர்த்தரப்படும். செம்பரம்பாக்கம் குடிநீர் சென்னை கார்ப்பரேஷன் குடிநீராக இணைத்து அவ்வகையில் வரும் 2 MLT குடிநீரை கிடைக்க அனைவருக்கும் வழி செய்து தரப்படும். மல்லிகா நகருக்கு செல்வதற்கு சரியான சாலை வசதி இல்லை. அண்ணா தெரு சாலை விரிவாக்கம் செய்து தரப்படும். மல்லிகா நகர்ல ஆதி திராவிடர் பள்ளி சீரமைத்து தரப்படும். ஜெயந்தி நகர், திவ்யதாஸ் நகர் சாலைகள் அமைத்து தரப்படும்.
படிச்சதுக்கு அப்புறமா மிச்சத்தை படிக்கிறேன். பொழிச்சலூர் முதல் ஐயப்பன் தாங்கல் வரை கவுல் பஜார் வழியாக பேருந்து வசதி செய்து தரப்படும். விநாயகர் நகர் பகுதியில் கெருகம்பாக்கம் தரப்பாக்கம் செல்ல அடையாறு ஆற்றின் குறுக்கே 600 மீட்டர் நீளமும் 40 அடி அகலமும் இழுவழி பாதை கொண்ட உயர்மட்ட மேம்பாலம் கண்டிப்பாக அமைத்து தரப்படும். மக்கள் வசிக்கும் பகுதிகளான பாலாஜி நகர், விநாயக நகர், சண்முகா நகர், சிவசங்கர் நகர், நேரு நகர், குட்டைமேடு, லட்சுமி நகர் போன்ற பகுதிகளில் குடிசை மாற்று வாரியம் சீலிங் அகற்றி நிரந்தரமாக பட்டா வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஞானமணி நகரில் தற்போதுள்ள அரசு தாய் சேய் நல மருத்துவமனை 50 படுக்கை கொண்ட உயர்தர மருத்துவமனையாக மாற்றி அமைத்து தர ஏற்பாடுகள் செய்து தரப்படும். பொழிச்சலூர் கழிவுநீர் அகற்றிட பாதாள சாக்கடை அமைத்து தரப்படும். அதற்குண்டான முயற்சிகள் எடுப்போம். இத்தனை வாக்குறுதிகளையும் சிறப்பாக செய்து கொடுப்பார். ஐயாவும் உத்தரவு கொடுப்பார். இதற்கு எடப்பாடியாரும் உத்தரவு கொடுப்பார். நம்மெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டியது இன்னைக்கு இரட்டலைக்கு வாக்கு போடும்போது உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.